நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வரலாறு என்பது சும்மா வரலாறு கிடையாது. 10 படம் நடிச்சிட்டு உடனே நாளைக்கு நான் சிஎம் ஆயிருவேன் அப்படின்னு சொல்ற வரலாறு கிடையாது. நம்முடைய முதலமைச்சரின் வரலாறு என்பது அமைப்பாளராக, செயலாளராக, அமைச்சராக, பொருளாளராக, மேயராக, திமுகவின் தலைவராக, எதிர்க்கட்சி தலைவராக, 2021 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இத்துணை பரிணாமங்கள் எடுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார். 2021 அந்த ஆளுநர் மாளிகையே அதிர்ந்து போனது. யாருடைய குரலால்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு இப்படி நிமிர்ந்து பார்த்தாரு. கிளி ஜோசியம் பார்த்தவெல்லாம் கிளி பிடித்து போகும் அளவிற்கு அன்று ஆளுநர் மாளிகையை அதிர வைத்த அந்த நொடியில் இருந்து இன்று வரை பெரியாரின் தடியோடு, பேரறிஞர் அண்ணாவின் சிந்தனையோடு, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையோடு சமூக நீதி காவலன் 2.0 வலம் வந்து கொண்டிருக்கும் ஒப்பற்ற முதலமைச்சர் அது நம்முடைய முதலமைச்சர் என்று சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மை. 2021 திமுகவோட வாக்குறுதிகள், தளபதி அவர்கள் எத்தனை வாக்குறுதி கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 505 வாக்குறுதிகளை முதலமைச்சர் அவர்கள் வைக்கிறார். இந்நாள் வரை, இந்த ஜனவரி 2026 வரை புள்ளி விவரப்படி சுமார் 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிய ஒரே முதலமைச்சர் அது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று மார்த்தட்டி சொல்லிக் கொள்ளலாம். எத்தனை வாக்குறுதிகள் தெரியுமா? 364 வாக்குறுதிகளை நிறைவேற்றிய ஒரே தலைவர், ஒரே தளபதி, ஒப்பற்ற முதலமைச்சர் அது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் என்று சொன்னால் அதுதான் உண்மை. என்னென்ன திட்டங்கள் அக்காமார்கள் இப்ப வரிசைப்படுத்த சொன்னா அப்படியே வரிசைப்படுத்துவீங்க. மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், அகல் விளக்கு திட்டம், தோழி விடுதிகள் திட்டம், முதல்வர் மருந்தகம் திட்டம், முதல்வர் படிப்பகம் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம், ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டம் என்று இத்தனை திட்டத்தை நான் அடிக்கிட்டேன். இதுல ஏதாவது ஒரு திட்டம் இன்னைக்கு நடைமுறையில இல்லன்னு சொல்லிடுங்க பாப்போம். சும்மா இல்ல, இளைஞர்கள் எல்லாம் அறிவியல் சார்ந்தும் திறமை வாயிலாக நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஒரு ஆண்டிற்கு 10 லட்சம் இளைஞர்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம புதுமை பெண் திட்டம் பத்தி வணக்கத்திற்குரிய மேயர் அழகா பேசினாங்க. புதுமை பெண் திட்டம் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல 30% மேலான பெண்கள் காலேஜுக்கு போயிட்டு படிக்கிறாங்க அப்படின்னா அது ஒட்டுமொத்த இந்தியாவிலே எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மை. இவ்வளோ திட்டங்கள் நமக்காக கொண்டு வந்தார். நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த மனுஷன் தூங்குவாரா, ஒழுங்கா சாப்பிடுவாரா? தமிழ்நாட்டு மக்களை பத்தியே யோசிச்சு தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதோ ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். AM PM பாராது உழைக்கும் ஒரே சிஎம் அது நம்முடைய சிஎம் என்று சொல்வதில் கொஞ்சம் கர்வம் அதிகமா தான் இருக்கு.